யாத்திரை, பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு பயணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். திருக்காளிமேடு எங்கே? காஞ்சிபுரத்தில் மிக பழமையானது. திருநெறி காரைக்காடுன்னு சொல்லிட்டு அதுக்கு பூர்வ பெயர். ஏன்னா காரைக்காடு வெறும் புதர். இதில் ஒரு முறை திருஞான சம்பந்தர் வருகிறார். இந்த காடெல்லாம் விலக்கி பார்த்தா ஒரு அற்புதமான சுயம்பு லிங்கம், நிறமாறும் லிங்கம். இதெல்லாம் என்ன? புதன் சேத்திரம், இந்திரன் வந்து வழிபட்ட தலம். இதெல்லாம் டீட்டெயில் வேண்டாமா? இந்த வார பக்தி யாத்திரை வாருங்க. முதல் வணக்கம் நம்ம மகா கணபதிக்கு சொல்லி இந்த கோவிலுடைய சிறப்பு பார்ப்போம். அப்படிப்பட்ட கோவில் என்ன கோவில்? சத்யநாத சுவாமி திருக்கோவில், திருக்காளிமேடு. அப்படிப்பட்ட இந்த திருக்காளிமேடு சத்யநாத சுவாமி திருக்கோவில்ல மகா கணபதி. இந்த மகா கணபதிக்கு முதல் வணக்கம். பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய காஞ்சிபுரம் சிற்பக்கலைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. காஞ்சிபுரம். கா என்றால் பிரம்மன், அஞ்சித்தல் என்றால் பூஜித்தல், புறம் என்றால் நகரம் என்று பொருள். நம்மை ஆளும் சிவபெருமான் பூஜித்த நகரம் காஞ்சி. ஆதலால்தான் இது காஞ்சிபுரம் என்றாயிற்று. காஞ்சியில் எங்கு திரும்பினும் நம் கண்களுக்கு தென்படுவது கோவில்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த பழமையான கோவில்களில் ஒன்றுதான் இந்த அருள்மிகு பிரம்மராம்பிகை சமேத அருள்மிகு ஸ்ரீ சத்யநாத சுவாமி திருக்கோவில். இது திருநெறிக்காடு என்ற கிராமத்தில் உள்ள சுமார் 1600 ஆண்டுகள் பழமையான கோவில். திருஞான சம்பந்தர் இந்த திருநெறிக்காடு கிராமத்திற்கு வரும்போது இக்கிராமம் காரைக்காடாக காட்சி தந்தது. அதனால்தான் இந்த ஊருக்கு திருநெறி காரைக்காடு என்று பெயர் வந்தது. நாளடைவில் இப்பெயர் மருவி திருக்காளிமேடு என்று மாறியது. இங்கே உள்ள நந்தி உலகத்திலேயே எங்கும் பார்க்க முடியாத ஒரு புதிய கோணத்தில் காட்சி தருகின்றது. நந்தி பகவான் தனது இடது காதால் சிவ பஞ்சாரத்தை கூர்ந்து கேட்கும் பாவனையில் இருப்பதை நாம் அறியலாம். கொடிமரம் பக்கம் உள்ள நந்தியும் மூல கருவறைக்கு பக்கம் உள்ள நந்தியும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலும் இரண்டு நந்தியும் இருவேறு திசையான வடக்கு தெற்கை பார்த்தவாறு இருப்பது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு அதிசயமாகும்.
இப்போ நாம் திருக்காளிமேடு அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சத்யநாத சுவாமி பிரம்மராம்பிகா திருக்கோவில் கருவறை முன்னாடி இப்போ நான் உங்களுக்காக மிகப்பெரிய ரகசியமான மிக அதிசயமான இறைவனை பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம கூவம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த லிங்கம் ஒவ்வொரு காலத்திலையும் நிறம் மாறும் லிங்கமாக நம்ம பார்த்துருக்கோம். இதுக்காகவே நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த லிங்கத்தை பார்த்துட்டு போயிருக்கீங்க. இங்கே இன்னொரு அதிசயமான லிங்கம் காஞ்சிபுரத்தில் தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு இந்த 2 அயனங்களில் சூரியன் பயணிக்கும் போது, அதாவது தை மாசத்துல இருந்து ஆடி மாதம் வரை சூரியன் பயணிக்கும் போது இந்த லிங்கம் சிகப்பாக இருக்கிறார். இந்த ஆடி மாதத்துல இருந்து மார்கழி மாதம் போகும் வரை இந்த லிங்கம் வெண்மையாக இருக்கிறார். எப்படி பாருங்க, சுயம்பு லிங்கம் யார் செஞ்சது? இந்த எதிரில் உள்ள இந்த திருக்குளத்துல இந்திர திருக்குளம்னு பேர். இந்திரனால் செய்யப்பட்ட இந்த குளத்திலிருந்து ஒரு நாளைக்கு 1000 குடம் தண்ணீர்னால இந்த லிங்கத்துக்கு அந்த காலத்துல அபிஷேகம் செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அபூர்வ திருக்குளம் தான் இந்த திருக்குளம். இந்த இந்திரனே வந்து இங்கு வழிபட்டு 1000 குடங்களால் அபிஷேகம் செஞ்சதுனால இந்த சுயம்பு லிங்கத்தினுடைய தலையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி தென்படுகிறது. அபூர்வமான லிங்கம். இதை நீங்க எல்லாரும் நேர்ல வந்து பார்க்கணும். நாங்க பெற்ற இன்பம் நீங்கள் அத்தனை பேரும் வந்து பெறணும். இந்த மூல கருவறையில சத்யநாத சுவாமியை பத்தி இவ்வளவு விளக்கம் கேட்டீங்க. நிறம் மாறும் லிங்கம், அழகான லிங்கம், சுயம்பு லிங்கம். சரி, இங்கே அம்பாள் எங்கே இருக்கா? உடன் உறைபவளாக பிரம்மராம்பிகா அப்படின்னு மீனாட்சி கோவிலில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அங்கே பிரியா விடைன்னு சொல்லி இறைவனோடையே இருக்கா. அதே மாதிரி இங்கே பிரம்மராம்பிகா இந்த சத்யநாத சுவாமியோடையே நமக்கு காட்சி தருகிறாள். தனியான ஒரு சந்நிதி கிடையாது. இதற்கு வேறு ஒரு காரணமும் இருக்கு. அதாவது மதுரைன்னு சொன்னா மீனாட்சி எங்கெல்லாம் இருக்கிறாளோ அப்படித்தான் இந்த காஞ்சின்னு சொன்னா காமாட்சி தான் இங்கே அம்மனே தவிர தனியாக இங்கே அம்மன் சன்னதி கிடையாது. அதனால்தான் இந்த பிரம்மராம்பிகா கூட இந்த சத்யநாத சுவாமியோடைய மூல கருவறையிலேயே காட்சி தரார். இதை விட ஒரு அதிசயம், இது புதன் ஸ்தலம். இந்த புதன் ஸ்தலத்துக்கு என்ன அத்தாட்சி? நீங்க ஏதோ சொல்றீங்க சார், நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அத்தாட்சி இல்லாம நம்ம எதையுமே இது புதன் ஸ்தலம், இது சனி ஸ்தலம், இது குரு ஸ்தலம்னு நம்ம சொல்றதில்லை. இந்த பிரம்மராம்பிகாவினுடைய இந்த அபய அஸ்தத்துல பார்த்தீங்கன்னா இந்த புதன் மேட்ல நெற்கதிரும் உள்ளங்கையில வந்து அந்த மச்ச ரேகையும் காணப்படுகிறது. அதனால தான் இந்த கோவில் புத க்ஷேத்திரம். அது மட்டுமல்ல, புதனுக்கு ஏற்பட்ட அந்த சாபம் நீங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஈசனை வழிபட்ட பின்புதான் அவன் சாபம் போன தலம். அப்ப புதனுக்கே சாபம் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? நிச்சயமா எழுதிக்கிங்க. அந்த பரிகாரம் செஞ்சு சந்தோஷமாக வாழுங்கள். இது ஒரு சைவ க்ஷேத்திரம், புதன் க்ஷேத்திரம், புதன் வந்து வழிபட்ட தலம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏற்கனவே மீனாட்சி திருக்கோவில் தான் புதனுக்கான அத்தாட்சி பெற்ற தலம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கோவில் புதனே வந்து வழிபட்டு அவனது பூர்வ ஜென்ம கர்மத்தை தொலைத்தான், இதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் புதனுக்கு அதிபதியாக வருபவரே திருமால். அதனால தான் இந்த கோவில் சைவ கோவிலாக இருந்தாலும் இங்கே வைணவ கோவிலும் இருக்கு. சிவன் மேற்கு பார்த்து இருக்கார், அவரை பார்த்தபடி பெருமாள் கிழக்கு பார்த்து இருக்கார். ஆக சிவமும் வைணவமும் ஒருவரை ஒருவர் எதிரில் நிற்கிறாங்க. எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. கிரகங்கள்னு சொல்லும் போது சிவ வைஷ்ணவர் இருவருமே ஒன்றாகி போறதுதான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய ரகசியம். இதுலயும் நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
வெட்டி வேரையே மாலையா போட்டு இந்த ஜோதிட ரகசியத்தை மிக பிரமாதமாக பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அது என்ன? புதன் கிரகத்துக்கு உங்களுக்கு புதனால உங்களுக்கு நீச்சம் ஏற்பட்டு ஜாதகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் உங்க பிறந்த நாளுக்கு இங்க வந்து வெட்டி வேர் மாலை போட்டு வழிபட அற்புதமான பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த திருக்காட்சி உங்களுக்கு விளக்குகிறது. அங்கே சிவபெருமான் பிரம்மராம்பிகாவுடனும் இங்கே திருமாலவன் மகாலட்சுமியுடனும் காட்சி தருகிறார். அதனால ஆதி தம்பதிகள் இருவருமே கணவன் மனைவியாக இங்கே காட்சி தருகிறார்கள். கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒரு செவ்வாய்க்கிழமையும் அல்லது பிரதோஷ காலத்தில் இங்கு வந்து உங்களுக்கு ஒரு அர்ச்சனையும் எலுமிச்சம்பழம் சாதம் நீங்கள் தானம் செய்தால் நிச்சயமாக கணவன் மனைவி பிரச்சனை தீரும். பக்தி யாத்திரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு